நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு, எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஹீரோ? விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க ரூபாய் 8000 கூப்பன், திமுக அதிரடி அறிவிப்பு. ரூபாய் 10,000 ரொக்கம், ஃப்ரிட்ஜும் இலவசம் என அறிவித்த அதிமுக. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 4,000 தாவைக்கா. இலவசங்களை கொடுத்து மக்களை கையெந்த வைப்பதா சீமான் கேள்வி என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் உள்ளே நுழையலாம். கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவிற்கு நம்முடைய தமிழக நிதி சுமை இருக்கிற 10,000 லட்சம் கோடி அளவிற்கு நிதி சுமை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கையிருப்பு என்பது வரக்கூடிய வருமானங்களில் இந்த கடனுக்கு உண்டான வட்டியை கட்டுவதற்கே போதும் என்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இருந்தாலும் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் மட்டுமே நிதிகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வந்தால் 10,000ம் ஃப்ரிட்ஜும் தருகிறோம் என்கின்ற அடிப்படையில் இபிஎஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இது ஒருபுறம் போக, ஞாயிற்றுக்கிழமை திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு திமுக தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 234 வேட்பாளரை அறிவித்து விட்டு தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டார் தாவைக்கா தலைவர் விஜய். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கும்போது வேலை கிடைக்கும் வரை மாதந்தோறும் ரூபாய் 4,000 வழங்கப்படும். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரீபீஸ், அதாவது இலவச பொருட்களை கொடுப்பது என்பது மக்கள் தலையில் சுமத்துகின்ற சுமை. அதாவது வரிக்கு மேலே வரி போட்டு அந்த வரியிலிருந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களா என்கின்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றம் கேள்வியாக வைத்தும், தேர்தல் ஆணையம் அதற்கு பதிலளித்தும், கட்சிகளிடையே ஆலோசித்தும் இன்னும் அதற்கு விடை கிடைக்காமல் $1,000,000 கொஸ்டினாக, $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு முறை வாக்காளர்களை கவர வேண்டுமென்றால் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என்பது வாக்குகளை பெறுவதற்கான ஒரு காந்த சக்தியாக இருக்கிறது. அதில் முன்னோடியாக திகழ்வது திமுக தான். அதில் ஒரு தடாலடியான அறிவிப்பு யாரும் எதிர்பார்க்கவில்லை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது, வீட்டிற்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையில் அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கை அன்று அவர்களே வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி, அதாவது விலையில்லா மின்விசிறி, விலையில்லா மிக்சி, விலையில்லா ஆடு மாடுகள். ஸோ இந்த மூணும் டாப் கியரில் அதிமுகவை கொண்டு சென்றது. அடுத்த தேர்தல் என்கின்ற வரும்பொழுது இந்த இலவசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேறு என்ன இலவசங்களை அறிவிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் லேப்டாப், தாலிக்கு தங்கம் என்கின்ற விஷயத்தை கொண்டு வந்தது அதிமுக. அதே நேரத்தில் அன்றைய தேர்தலில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு, ஏன்னா 2011 பூரண மதுவிலக்கு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதை லைட்டாக கையில் எடுத்தாலும் 2016 அந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தது அதிமுக. அந்த தேர்தலில் பழம் நழுவி பாலில் விழும் என்ற அடிப்படையில் கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு காத்திருந்த நேரத்தில் பழமும் நழுவவில்லை, பாலிலும் விழுகவில்லை என்ற அடிப்படையில் அதிமுக 2வது முறையாக வெற்றி பெற்றது. அப்பொழுதும் கூட படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம், தடாலடியாக மூட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தாலிக்கு 4 கிராம் என்கின்ற வழங்குவதை நாங்கள் 8 கிராமாக அதை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பல்வேறு விஷயங்கள் அந்த 2016 தேர்தலில் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அடுத்து 2021 தேர்தல் மிகப்பெரிய ஆளுமைகள் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர், டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தேர்தலை 2021 மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்தது. அப்போது சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா, மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை தேர்தலில் அவர்களை அரியணையில் ஏற்றி வைத்தது. இது எப்படி சாத்தியம் என்கின்ற அடிப்படையில் எதிர்கேள்வி வைக்கப்பட்ட அதே அன்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும்னு அவங்க அறிவிக்கிறாங்க. தாவைக்கா 2,500 வழங்கப்படும்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பெண்களுக்கு தான் இலவச பேருந்தா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்தெந்த விஷயங்கள்லாம் விமர்சனங்களாக இபிஎஸ் வைத்தாரோ அதே எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சொல்லும் பொழுது அதிமுக தரப்பில் சொல்ல போகிறது, எங்களுடைய அறிக்கையை கட்பேஸ்ட் பண்ணி அதிமுகனுடைய அறிக்கையை தான் திமுக வெளியிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் முன்னதாகவே அறிவிச்சிட்டோம், எங்களை பார்த்து தான் அதிமுக காப்பி அடிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தேர்தலில் எந்த தேர்தல் அறிக்கை ஹீரோ அப்படின்றத நம்ம விரிவாக விவாதிக்கின்றோம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணையமொழியாக முதலாவது இணைந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க காத்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக மீண்டும் இணையம் வழியாகவே இணைந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க காத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகமத் ரியாஸ். வணக்கம் ரியாஸ். சார் வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினீர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் ஜி. ஸோ இன்றைக்கி நீங்கள் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஏன்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி உங்களுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது. அதாவது தாமரை மலர்ந்து கொண்டு, கையின்னு சொல்லக்கூடாது, மன்னிக்கணும், தாமரை மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரீபீஸ் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட கருத்து. தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிற திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் அறிவித்திருக்க திமுக மேனிஃபெஸ்டோ பெரிய ரீச் இல்லை, நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா கடன் கொடுக்குறீங்க, நீங்கள் இந்த 10,000 ரூபா நீங்கள் வாங்கிட்டீங்க, நான் திருப்பி கேட்குறேன், அந்த டைம் நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறத விட்டுட்டு இன்னொரு 50,000 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் என் மனநிலையில் என்ன இருக்கும்? அதுதான் இப்போ இருக்குது. கொடுத்த 10,000 முதல் கொடுப்பேன், அடுத்த 50,000. அதே தான் இப்போ 525 வாக்குறுதிகள் நீங்கள் போன எலெக்ஷனில் 2021 கொடுத்தீங்க. இன்னைக்கு வரையும் அதில் ஒன்றை கூட நீங்கள் உருப்படியாக நிறைவேற்றாதப்ப புதுசாக நான் இன்னொரு 525 வாக்குறுதி கொடுக்கன்றது என்ன மாதிரி ஏற்றுப்பாங்க? இல்லை, இந்த வட்டம் ஒன்று குறைச்சிட்டாங்க. 524 தேர்தல் வாக்கு. சரி, இப்போ நீட்டை நீக்குவோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு உதயநிதி பொது வழியில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்தி கூட்டணி வந்தால் தான் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனால் தான் நீக்குவோன்னு இப்போ புதுசாக ஒரு பிட்டை சேர்க்குறாரு. 2021 அது சொல்லாமல் அது நீக்கிற ரகசியம் சொல்லிட்டு நீங்கள் 5 வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்களா பொது வழியில்? சரி, இன்னைக்கு கேஸ் 60 ரூபா ஏறிடுச்சு. கேஸ் வளைகுடா போகிறதுனால எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுன்ற ஒரு சூழ்நிலை வரப்போ இப்போ அவங்க கேஸ் விலையை 100 நாள் குறைச்சி 100 ரூபா குறைச்சிருக்கலாம்ல. கேஸுக்கு மானியம் 100 ரூபா மானியம் அவங்க தரோன்னு சொன்னாங்களா அவங்க 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில்? அதுவும் இப்போ நடக்கலை. இதெல்லாம் அன்றாடம் பாதிக்கிற ஒரு விஷயங்களா பார்க்குறேன். இப்போ எடப்பாடி அவர்கள் 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்க, 8,000 ரூபா கூப்பன் தரேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. 8,000 ரூபா கூப்பன் யார் கொடுப்பாங்க? ஏற்கனவே 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு இருக்கக்கூடிய 2,20,00,000 ரேஷன்தார் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுப்போம்னு மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அது தொடவே இல்லை. 23 எதிர்கட்சியெல்லாம் ப்ரெஷர் பண்ணோன்னு தான் அதை ஆரம்பிக்கவே ஆரம்பிச்சாங்க கொடுக்கறதுக்கு. அதுலேயும் 1 கோடி பேருக்கு கொடுக்கவே இல்லை. அந்த 1 கோடி பேர் இன்னைக்கு கொலவெறியோடு இருக்கிறான். திமுக 1,30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அதை வாங்கிட்டாங்க. மொத்தம் 2,30,00,000 இருக்காங்களா ரேஷன் கார்டுல? இன்னும் 1 கோடி பேர் கொடுக்கல. அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் தானங்க இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல கிடைக்குது, எனக்கு கிடைக்கலன்றப்ப என்ன வரும்? அதே தான் அந்த கூப்பன் கான்செப்டும். இந்த 8,000 ரூபா கூப்பன் இவங்க சொல்றாங்களே, திமுகவிற்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் தனக்கு வேண்டிய நபர்களுக்கு மட்டும்தான் அந்த கூப்பன் கிடைக்கும். அதுவும் கமிஷன் கொடுத்தாதான் கிடைக்கும். நீ எல்லாருக்கும் கிடைக்காது. எடப்பாடி அவர்கள் கமிஷனுக்காக அறிவிக்கல. 10,000 ரூபா உங்க அக்கௌண்ட்ல டைரக்டா வரும். இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்லை. இப்ப கூப்பன் வேணும். கூப்பன் என்ன தரவுல நீங்க கொடுக்க போறீங்க? என்ன கேட்டகரி வச்சிருக்கீங்க? வருமான வரி சான்றிதழா, இல்ல ஜாதி ஓரியன்டா, இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பா, இல்ல என்ன மாதிரி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கீங்க? இந்த சரத்துக்குள்ள வந்தாதான் இவங்களுக்கு கூப்பன் கிடைக்குன்னு எதனா இருக்கா மேனிஃபெஸ்டோல? எதுவுமே இல்லை. 8,000 ரூபா கூப்பன் கிடைக்குன்னா அப்ப அதிமுக காரணம், பாஜக காரணம், மாற்று கட்சி சேர்ந்தவங்களுக்கு அது கிடைக்காது. அதான் உண்மை. அவர்களுடைய நண்பர்களுக்கு யார் கிடைக்குமோ திமுக யார் வாக்களிக்கிறவங்க தேவி கொடுப்பாங்க. அதுவும் அவங்களுக்கும் அவங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் கமிஷன் அடிப்பாங்க. கமிஷன் வாங்காம திமுக எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இப்ப திமுக காரடே ஒருத்தர் இருக்காரு, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல திமுக அனுதாபம் இருந்தாலும் 8,000 ரூபாய் சும்மா அவனுக்கு கிடைக்குது, ஒரு 1000 ரூபாய் தள்ளியாருன்னு வாயை விட்டு கேட்பாங்க. அதனாலதான் கரப்ஷனு, கலெக்ஷனு, கமிஷன் இதை பேஸ் பண்ணி தான் போகுது. ஆனா எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிறாரு, 10,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா விடும். யாரும் இடைத்தரலுக்கு வேலையே கிடையாது. ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி நாங்க ஐசஸ் அமிச்சா உங்களுக்கு கையில குச்சி தான் கிடைக்குதுனாரு. இப்ப திமுக தேர்தல் அறிக்கை குச்சி தான் வரும். நீங்க ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லாம கூப்பன்ற கான்செப்டுக்கு வரீங்க? நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் அறிவிச்ச மாதிரி அறிவிங்க. ஏன் கூப்பன் கான்செப்ட் உள்ள வரீங்க? ஃப்ரிட்ஜ் அவங்க அறிவிச்சதுனால வீட்டு உபயோகப் பொருட்கள் என்ன இது? வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு மேனிஃபெஸ்டோவை எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்காரு. யார் வீட்ல இல்ல நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்ல, அது அடுத்த கதைங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குது அடுத்த கதைங்க. ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு இவர் வந்தா அந்த கருணை தொகையாக ஒரே தடவை தான் 10,000 சொல்லி. ஆமா, ஆனா இவங்க மாதம் 8,000 ரூபாய் சொல்றாங்க. வீட்டுக்கு வேணுன்ற பொருளை நீங்க வாங்கிக்கோங்க. அவங்க என்ன அது கனிமொழி அக்கா நீங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. சில வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும், சில வீட்டுல மைக்ரோ ஓவன் இருக்கும். மைக்ரோ ஓவன் உயர்தர பக்கம் தான் யூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க, யார் வேணா வாங்கிக்கலாம். சில பேர் டேப் காரவாங்களா, அது அடுத்த கதை.
நான் சொல்றது ஜெயலலிதா அம்மை ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் திட்டம் மாதிரி ஸ்கூட்டர் மானியம் மாதிரி மிகச்சிறந்த ஒரு திட்டம் ஆடு மாடுகள் கொடுக்குற ஆடும் மாடும் வந்து ஃப்ரீயா விலையில்லா கோழிகள் கொடுக்குற திட்டத்தை இப்ப நாங்க திருப்பி மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்காங்க அவங்க. அது எவ்வளவு சிறப்பான திட்டம். வீட்டுக்கு ரெண்டு ஆடோ வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்தா அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம். 20 நாட்டுக்கோழி கொடுக்குறாங்க, அதற்கான கூண்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதற்கான மாட்டு தீவனத்தை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த ஆடோ மாடோ கோழிக்கோ உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவ வெட்டரி காலேஜில் வெட்டரி சம்பந்தப்பட்ட கல்லூரியில் மருத்துவமனையில் போய் சரி பண்றதுக்கான முன்னுரிமையை கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்வியலை முன்னேற்றத்திற்கான ஒரு பங்களிப்புங்க. நீங்க இலவசத்தை நோக்கி மட்டும் இலவசமும் கொடுக்குறாங்க. நான் சொல்றது ஏடிஎம்கேல இலவசம் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன், அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உங்கள் வாழ்வியல்ல உங்களுக்கு கரண்டா உங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குன்னா தாலி வேணும். தாலி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் மிகச் சிறப்பான திட்டம். தீபாவளி அன்னைக்கு ஒரு பட்டு வேலை பட்டு சேலை எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு கட்டமைப்போட கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒரு தனி திட்டத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூட்டர் இன்னைக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து வாழ்வியல்ல முன்னேறினா அவர்கிட்ட ஒரு வாகனம் இருந்தா அவங்க பழச்சிக்கலாம். ஒரு ஸ்விக்கியோ இல்லாட்டி டொமேட்டோவோ போய் நீங்க சப்ளை பண்ற அளவுக்கு இருக்குது. ஒரு வாகனம் உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். அந்த வேலை வாய்ப்பு பெறதுக்கு ஸ்கூட்டருக்கு மார்னிங் 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. போன வாட்டி 5 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி கொடுக்குறான்றாங்க. மடிக்கணினி திட்டம், கம்ப்யூட்டர் கொடுக்கிற திட்டம், இப்படி பல திட்டங்கள் வந்து உங்க வாழ்வியல்ல பின்னி பிறன்று நீங்க சுயமா தொழில் தொடங்குவதற்கான இந்த ஆடு மாடு கோழி திட்டமாகட்டும், இந்த ஸ்கூட்டர் மானிய திட்டம்லாம் நீங்கள் வந்து ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் நீங்க முதலாளியாக்கி நீங்கள் உயர்ந்து உங்க குடும்பத்தை உயர்த்தி வீட்டை உயர்த்தி நாட்டையும் உயர்த்துறதுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டங்க. நீங்க வந்து இலவசம் 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 எல்லாமே இலவசம்னா இப்ப நான் சொன்ன திட்டங்கள் எதனா ஒண்ணு சொல்லுங்க. இப்ப வேலை இல்லையா அவங்களுக்கு உடனே நிவாரணம் கொடுக்குறேன், அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லையா 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி கிடையாது. இல்ல இப்போ லாஸ்டா வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து 2025-26 உண்டான பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த 2 கேள்வியும் வலதுசாரிக்கும் சரி திமுகவுக்கும் சரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மார்ச் 2026 பட்ஜெட் மதிப்பீட்டுகளின்படி சுமார் 9.5 லட்சம் கோடி முதல் 10.71 லட்சம் கோடி வரை கடன் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரீ பீஸ் அப்படின்ற போகும்போது எங்கே பணம் வரும் சார்? பணம் வந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும். நல்லா கேளுங்க. திமுக பண்ண மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் என்ன பார்க்குறேன்னா, கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்த கடன் மொத்த கடன் 5 லட்சத்தை 5 ஆண்டுகளில் இவங்க 5 லட்சம் வாங்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து இவங்க கொடுத்த எல்லா இலவசமும் அந்த சாப்பாடு போறது எல்லாமே என்னன்னா, எடப்பாடி அவர்கள் மிச்சம் வைத்திருந்த அந்த கடன் வாங்குறதுக்கான ஸ்பேஸை டோட்டலா முடிச்சிட்டாங்க. நீ தமிழ்நாட்டைய ஜிடிபியில 28.7% ஜிடிபியில 26.43% கடனை வாங்கி முடித்தாகி விட்டது. 82,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம். இப்ப எடப்பாடி அவர்களே ஆட்சிக்கு வந்தாலும் ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். அவரு ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்றேன். அது என்னன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார். ஏற்கனவே எடப்பாடி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. கொரோனா பீரியட்ல எந்த வருமானம் இல்லாதப்பயே இந்த அரசாங்கத்தை நாங்க ஜிடிபியில் நம்பர் 1 கொண்டு வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்த மாதிரி வரிகளை ஏற்றி இந்த இலவசங்களை கொடுக்க மாட்டோம். வேலை வாய்ப்புகளை பெருக்கி வருமானத்தை பெருக்கி மத்திய அரசுடைய இணக்கமான போக்கை கைப்பற்றி நாங்கள் இந்த இதை கொடுப்போம். இப்ப இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஆப்ஷன் ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே அது இருக்கா? ஓகே, நம்ம கேட்கலாம். இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய நாகநந்தினி, உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கடந்த முறை ஹீரோ, இந்த முறை ஹீரோவும் தான் ஹீரோயினும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது யாருக்கு என்ன ஒரு நிர்ணயம் இருக்கு, என்ன ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த நம்ம பேசணும். நீங்க பேசும்போதே சொன்னீங்க முன்னையே, கலைஞர் அவர்கள் இருந்தபோது அந்த தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சி வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அவரு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கே அந்த யோசனை வந்து அந்த அம்மையார் வந்து அடுத்தடுத்த தேர்தல் மேனிஃபெஸ்டோல அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு சொல்லி உண்மையாலுமே எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். கலைஞர் தொலைக்காட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு கடைக்கோடி ஒரு மனிதர்களுடைய வீட்டுல வரைக்கும் கலைஞர் தொலைக்காட்சி, அது வந்து அரசு தொலைக்காட்சி தான் இருந்துச்சு. ஆனா கலைஞர் தொலைக்காட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்ன வரைக்கும் அந்த இயக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு. இதனால என்ன ஒரு மாற்றம் வந்துச்சு? என்ன டிவி தானே கொடுத்தீங்க,
அப்படின்னு எல்லாரும் அசால்ட்டா சொல்லலாம். ஆனா ஒரு வீட்டுக்கும் அந்த அரசியல், உலக நடப்பை கொண்டு போய் சேர்த்துனது அந்த தொலைக்காட்சி தான். அது எத்தனை பேத்தினுடைய ஒரு விஷயத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ரேடியோ வச்சுதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தகவல் தொழில்நுட்பம் ஒரு மனிதர்களுக்கு அடிப்படை விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறது அந்த தொலைக்காட்சியா இருந்துச்சு. அதை முன்னெடுத்து என்னைக்குமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். ஏன் தெரியுமா திமுக வந்து ஒரு தேர்தல் இருக்கே ஹீரோன்ற ரேஞ்சு கொண்டு போய் நிறுத்துறோம்? ஏன்னா அதுதான் ஒரு கட்சி அதனுடைய நிலைப்பாடு, அது சொல்லக்கூடிய கொள்கையை சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துதா, அதனுடைய வழி இருக்கா அப்படின்னு காமிக்கிறதே அதுதான். அப்படி இருக்கும்போது இங்க நீங்க சொன்னீங்க இல்லையா ஃப்ரீ பீஸ்னு ஒரு வார்த்தை, அது என்னைக்குமே நம்ம எடுத்துக்க முடியாது. இது சமூக நீதிக்கான ஒரு விஷயம் தான். இப்போ ரெண்டு விஷயத்தை எடுத்துப்போமே. இப்ப நடப்புல இருக்கிறது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவங்க 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, சரி சார், நான் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, பேர் என்ன வச்சிருக்காரு அதுக்கு, கருணை தொகை. அதுவும் வெங்கடேசன் சார் பேசுறது பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கே வந்து இவர் கிளாஸ் எடுக்கலாம். பேச வெங்கடேசன் சார் கொடுக்குற ஸ்கிரிப்ட் அவர் பேசினா கூட ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவர் பேசுறாரு. அப்படியே வந்துட்டு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், அது எவ்வளவு பெரிய திட்டம். சரி சார், தங்கம் கொடுத்தீங்க, நல்ல திட்டமா இருந்துட்டு போதும், அது முக்கியம் இல்ல. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, ஒரு பெண் நல்லா படிச்சு அவ சொந்த நிக்கணுங்கிறது. அப்படி பாத்துட்டோம்னா இப்ப இருந்த, அதாவது செப்டம்பர் 22, 2023 தொடங்கினது, 2022 தொடங்கின செப்டம்பர் 5, 2022 தொடங்கின திட்டம் தான் புதுமை பெண்ங்கிற திட்டம். இன்ன தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 48,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்களும் படிக்கிற பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு உயர்கல்விக்காக. இன்னைக்கு உயர்கல்வியில தமிழ்நாடு 71% ரீச் பண்ணிருக்கோம். இதே வந்து அதிமுக பீரியட்ல எவ்வளவு இருந்துச்சு, 43 தான் இருந்துச்சு. ஓகே மேடம், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். உயர்கல்வியில ரீச் ஆச்சு. நீங்க 5 லட்சம் மாணவர்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கு. ஓகே குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு பக்கம், மகளிர் விடியல் பயண திட்டம் ஒரு பக்கம். இதுல வந்து எது வேல்யூ நீங்க நினைக்கிறீங்க சார்? நீங்க தாலிக்கு தங்கத்தையும் புதுமை பெண் திட்டத்தையும் தான் ஒப்பிடணும். அந்த மகளிர் விடியல் பயணம் எதோட தெரியுமா ஒப்பிடணும்? இவங்க குடுக்கறேன்னு சொல்லி குடுக்காமையே அலக்கழிச்சாங்க பாருங்க, அந்த ஸ்கூட்டி, அந்த திட்டத்தோட தான் நீங்க ஒப்பிட்டு பாக்கணும். ஏன் சார் ஸ்கூட்டி அவங்க என்ன எல்லாத்துக்குமே வீடு வீட்டுக்கா போய் அவங்களே ஒவ்வொரு நிர்வாகிகளும் போய் ஸ்கூட்டி கொடுத்தாங்களா? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களுக்கும் எப்படி கொடுத்தாங்க? அவங்க நிபந்தனை வைக்கல, ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன் ஒரு பெண்ணு வேலைக்கு போறான், அந்த பொண்ணுக்கு ஓட்ட தெரியல ஸ்கூட்டி அப்படின்னா கொடுங்க, வீட்டுல இருக்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போய் விடட்டும், அவங்களுக்கு பயன்படுத்தட்டும். நீங்க அப்படி யோசிச்சீங்களா? இல்ல இல்ல சார், விடியல் பயணம் அப்படிங்கிறது எல்லா பெண்களும் ஏறி போலாம். ஏன் இன்னைக்கு பேசுறாருல, எங்களை பார்த்துதான் இவங்களை ஏன் தெரியுமா நாங்க ஹீரோன்னு சொல்றோம். இது வந்து ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்ல, பிஜேபிக்கே நாங்க தான் முன்னோடியா இருக்கோம். மகாராஷ்டிரால இன்னைக்கு நீங்க தானே 1,500 ரூபாய் யாரை பார்த்து கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு பீகார்ல கொடுத்தீங்களே 10,000 ரூபாய், நீங்க இப்ப முன்னத்த நாள் வரைக்கும் போட்டுட்டே இருந்தீங்களே, அத பார்த்து தானே கேஸே வந்துச்சு. இப்ப அந்த 10,000 போட்டது மட்டும் கரெக்டா? அப்ப அதே 10,000 தான் இங்க எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறாரா? அது எப்படி கருணை தொகைன்னு சொல்றீங்க? ஏங்க கொரோனா காலத்துல கேட்டோம் இல்லைங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருந்த எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 2020 வராத கருணை சார், உதவி தொகையோ கருணை, நீங்க என்ன உதவி பண்றதுக்கு இருக்கு? மக்கள் பார்த்து மேல தூக்கி உங்களுக்கு உட்கார வைக்கிறாங்க. அந்த பேர்லயே சுயமரியாதை இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன் சரி உதவி தொகை, ஏன் கொரோனா டைம் ஏன் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணல? அன்னைக்கு வெறும் 1000 ரூபாய் தானே கொடுத்தீங்க. அன்னைக்கு எல்லா பெண்களும் வீட்டுல இருக்க அடிப்படை வேலை செய்யறவங்க எல்லாம் வேலை இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணல. வெங்கடேசன் சாருக்கு டேட்டா தெரியுமா இல்லையான்னு தெரியல. அவங்க விட்டுட்டு போகும்போது ஜிடிபி நிலைமை என்ன இருந்துச்சு? 0.03 இருந்துச்சு. கடன் என்ன இன்னைக்குதான் வாங்கிருக்காங்களா? ஏன் அவங்க வாங்கி வச்சாங்களே கடனு, அது என்னாச்சு? அந்த கடனுடைய நிலைமை என்ன? இன்ன வரைக்கும் எங்களுடைய அமைச்சர்கள் சொன்னாங்க, ஏவோ வேலு அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்களே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சட்டப்பேரவையில, நீங்க வாங்கி வச்ச கடனுக்கு வட்டி மட்டுமே 2 லட்சம் கோடி வருது, அதைவே நாங்க கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோமே. இன்னைக்கு அதை தாண்டி நாங்க கடனை சமாளிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிருக்கோம்ல. இன்னைக்கு முதலீடுகள் இருக்கு. இன்ன வரைக்கும் பார்த்தா 38 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். அதாவது தனியார் மயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதுக்கு மேல நீங்க என்ன சொன்னீங்க சார், அந்த 2,000 ரூபாய் கொடுக்கறது? இப்ப அவர் சொன்னார்ல, நீங்க பேசும்போது முன்ன சொன்ன மாதிரிதான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 2,000 ரூபாய் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ செய்தியாளர்கள் கேட்டாங்களா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட, எப்படிங்க சார் நீங்க 2,000 ரூபாய் கொடுப்பீங்க அப்படின்னு? அதுக்கு கேட்டதுக்கு அவருடைய பதில் என்ன? வருவோம், வந்து உட்காருவோம், வரி எல்லாம் உயர்த்தி அந்த 2,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றீங்க. அந்த வரி அதிகமா இருக்குன்றனால வரி வருவாயை பெருக்கி அதற்கேற்ற போல செய்வோம் சொன்னாரு. அதிக வரியை உயர்த்துவோம் சொல்லல. இல்ல சார், இல்ல இல்ல இல்ல,
இல்ல வரிய உயர்த்தி தான் தருவேன்னு சொல்றாரு. நீங்க அவரோட வீடியோ திரும்ப பாத்தீங்கன்னா கூட தெரியும். அது போட வேண்டிய வரி எல்லாம் உயர்த்தி நாங்க தருவோம், எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் பதிவு சொல்றேன், நான் மாத்தி ஒன்னும் சொல்லல. சரி, என்னன்னா நான் என்ன கேக்குறேன், இது மக்களுக்கு எதுல பயனுள்ளதா இருக்கு? இன்னைக்கு நீங்க வாஷிங் மிஷின் கொடுக்கணும்னு சொல்றீங்க, ஒரே ஒரு டேட்டா சார், 2021 டேட்டா எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 54.2%. சாரி ஃப்ரிட்ஜ் சார், ரைட், அது என்ன சொன்னாருன்னு 2021 டேட்டா படியே கிட்டத்தட்ட 54. அது நான் சொல்லல சார், இல்ல நீங்க கொடுக்குற கூப்பன்ல 8000. அதான் சார் விஷயம். இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் புரியுதா? இல்ல 8000 ரூபாய் எடுத்துட்டு போட்டோம் சார், ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம்ல சார். மக்களினுடைய நிலைப்பாடு புரிஞ்சுக்கணும். இப்ப நார்மலா போய் ஒரு வீட்டுல உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமானா நீங்க எல்லாத்து வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த டேட்டா தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா 80% வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்கு நான் வெங்கடேஷன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியாது, இருந்தா இருக்கட்டுங்க நான் குடுக்குறேங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம், குடுக்குற கூப்பன் குடுக்குறோம், உங்க சாய்ஸ்க்கு நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ. அங்கதான் வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் வருது. வருமான வரி 8000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. எடப்பாடி சொல்ற மாதிரி டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல போறலையே. சரிங்க, இல்ல சார் உங்களுக்கு புரியலையா சார்? இது கூப்பன் எல்லாம் இன்னைக்கு மீடியா இவ்ளோ இருக்கு, இந்த அளவுக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு கரெக்டா போய் சேரலைன்னா அடுத்த நிமிஷம் அது ஸ்பார்க் ஆகுது. இவங்க சும்மா கமிஷன் கலெக்ஷன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவங்க பாட்டு சொன்னா அப்புறம் நாங்க பிஜேபி மேலயும் அதிமுக மேலயும் இருக்கிறதெல்லாம் நாங்க அடுக்கட்டுமா? எவ்வளவு இது வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் கோவைன்னு சொன்னீங்க, 10 வருஷம் இருந்தீங்க, இப்ப 5 வருஷமா 10 தொகுதி நீங்க தான் வச்சுட்டு இருந்தீங்க. என்ன ஸ்மார்ட் கோவைக்கு அப்படி என்ன பண்ணிருக்கீங்க? இங்க என்ன சொல்றாங்க, ஸ்மார்ட் கோவைன்ற திட்டத்துல சீமார்ல இவ்வளவு அமௌண்ட் கொள்ளையடிச்சிருக்காங்க, அது போக லைட் எல்இடி லைட்ல இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேச முடியுமா சார்? இவர் பேசுற மாதிரி அதாவது மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கூட இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக பேங்க் அக்கவுண்ட் மூலியமா எல்லாத்தினுடைய, அதாவது எந்தெந்த பெண்களுக்கு இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரி சுமையை சரி பண்ணி நிதி பற்றாக்குறையை கரெக்ட் பண்ணி தான் இன்னைக்கு சொன்ன மாதிரி அது உயர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிரால போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 1500 ரூபாய் போட்டு அதுக்கப்புறம் நாங்க திரும்ப ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர்த்த கம்மி பண்ணல. நல்லா பாத்துக்கோங்க, திமுக சொன்ன வாக்குறுதி உயர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 கோடியில ஆரம்பிச்சது, அப்ப 1 கோடி 3 லட்சம், இன்னைக்கு 1 கோடி 31 லட்சம் வரைக்கும் வந்து நின்று இருக்குன்னா கவலையே படாதீங்க, எல்லாத்துக்கும் வரும். இப்ப நீங்க சொல்லலையா சார்? சார் 1 கோடி பேருக்கு நாமத்தை போட்டிருக்கீங்க. நான் 1 கோடி பேருக்கு சொல்லுங்க, 5000 போட்டவனா எல்லாம் வருவாய் துறையில போய் இந்த ஊர்ல தான் உங்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல வருவாய் துறை ஆணையருடைய அலுவலகத்துல போய் எல்லாம் முட்டுறாங்க. மேனிஃபெஸ்டோன்றது முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி ஏமாத்தல சார். அதே மாதிரி இங்க இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க, ஆந்திரால உங்களோட தானே கூட்டணியில் இருக்கீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஏன் போடல? 5 வருஷம் கூட கிடையாது, 3 வருஷமா ஏன் போடல? நீங்க 2021லயும் போடல, 22லயும் போடல, 23 தானே ஸ்டார்ட் பண்ணீங்க. 3 வருஷமா ஏன் போடல? 2023ல இருந்து போட்டு தான் சார் இருக்கு. 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்கு. ஆமா, 1 கோடி 20 லட்சம் தான் போட்டுருக்கீங்க. இன்னொரு 1 கோடி எங்க? இந்த விஷயத்தை பிஜேபி பாத்தீங்களா? அதையே கூடி சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி 5000 ரூபாய் 1 கோடி பேருக்கு ஏன் போலனா அதுக்கு அதுதான் எல்லா பதிலும் சொல்றீங்க. போய் சொல்லலையே, சொன்னது செஞ்சிட்டாங்க இருக்கோம். அடுத்து 1 கோடி பேருக்கு ஏங்க போடல? கேளுங்க நீங்க அது பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. வேற ஏதாவது பேசிட்டு 1 கோடி பேருக்கு ஏன் போடல? சரிங்களா? ஏன் 1 கோடி பேர் வாங்க. இது வந்து 10 வருஷத்துக்கான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க கொடுத்துட்டு அப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொல்லணும், தகுதி வாய்ந்தவர்கள் தான் கொடுப்போம்னு சொல்லணும். தேர்தல் மேனிஃபெஸ்டோல தகுதி வாய்ந்தவர்கள் தான் கொடுக்கப்படும். தேர்தல் மேனிஃபெஸ்டோல ஓகே, நம்ம பேசலாம். முட்டாளாகாதீங்க, தயவு செய்து முட்டாளாகாதீங்க. தகுதி வாய்ந்தவர்கள் தான் கொடுக்கப்படும் சொல்லிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோடியே 30 லட்சம் வேலைக்கார அட்டைகளுடன் ஒவ்வொரு பெண்மணிக்கும் நாங்கள் நீங்க போடல கொடுப்போம். உரிமை தொகை இல்ல, நீங்க சொன்னீங்க கொடுத்தீங்க, மேடம் பேசலாம் மேடம். நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. ஓகே, சொல்லுங்க ரியாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தற்பொழுது 28 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை வரல, இருந்தாலும் உங்கள் பிரதான தலைமை வகிக்கக்கூடிய கூட்டணி தேர்தல் அறிக்கையை அறிவித்து ஹீரோயின் 2026 தேர்தல் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் கருத்து. அறிவிப்பு நிறைவேற்றுவோம். ஆனா வெங்கடேஷ் அண்ணன் ஏன் அது மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. வந்த உடனே நான் பொய் மட்டும்தான் சொல்லுவேன்.
சொன்னாங்களான்னு தெரியல. நம்மள வரைக்கும் 507 வாக்குறுதி கடந்தது எல்லாம் 2020 அதுல 404 நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், அடுக்கிட்டே போகலாம். அதுக்கு நேரம் பார்த்தாது. பெண்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் ஓகே ரியாஸ், உங்களுடைய இணைப்பில் கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்து நீங்கள் திருப்பி கனெக்ட் ஆனீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவின் வைத்தியநாதன் சார், உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி, அதாவது தொடர்ந்து கலைஞர் தொடங்கி இபிஎஸ் வரை, அதாவது கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அதுக்கடுத்து டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதுக்கடுத்து இபிஎஸ் அவர்கள், இப்பொழுது விஜய் உட்பட எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீபீஸ் மக்களை கவரக்கூடிய இலவச திட்டங்களை அறிவிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மக்களுக்கு இது ஒரு விதமான மறைமுகமாக கொடுக்குற லஞ்சம், ஓட்டுக்கு கொடுக்குற லஞ்சம் தான் சொல்லணும். இதை காசு போக லஞ்சம் கொடுக்குறாங்க. ஆமாம், அதுதான் லஞ்சம் தானே. மக்களே லஞ்சம் வாங்குறதுக்கு தூண்டுறது தானே இந்த வேலை. புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனையே. மக்களை வந்து மறைமுகமாக நீங்கள் தூண்டி லஞ்சத்தை வந்து இப்படி இலவசமாக சொல்லி லஞ்சத்தை கொடுத்து ஓட்டை மாற்றுறீங்க. சரி, அப்போ சீமான் சொல்லியிருக்கிற மக்களை வந்து கையேந்த வைக்கிறீங்களா அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? 100%. மக்கள் வந்து இன்றைக்கி ஓட்டு போடுறவன் இந்த காசுக்கு ஆசைப்பட்டு, இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து சும்மாவாக ஓட்டு போட்டிங்கன்னு மக்களோட பிரதிநிதி கேட்பார்ல சட்டமன்றத்தில். காசு வாங்கி தானே போட்டிங்க, நான் கொடுத்த இலவசம் வாங்கி தானே போட்டிங்கன்னு. அதனால் மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எந்த இலவசத்துக்கும் எந்த காசுக்கும் எந்த மாயைக்கும் அடிப்படையாமல் யார் இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. நான் அதாவது ஒரு டெய்லி வந்து ஒரு தூண்டில் கொடுத்தா பரவாயில்ல, மீனை இலவசமாக தூண்டில் கொடுத்தா அவன் டெய்லி பொழைக்கிறதுக்கு வழியை சொல்லணும்னா டெய்லி பிச்சைக்காரனாக மக்களை வச்சுக்கிறதா ஒரு அரசோட வேலை இல்லை. மக்கள் நலத்திட்டங்களில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து செய்யலாம். குடிநீர், மருத்துவம், கல்வி, இதுதான் வந்து மக்களுக்கு வந்து நீ இலவசமாக கொடுக்கணும். தரமான கல்வி, தரமான குடிநீர், இதுதான் மக்களுக்கு வந்து விலைவாசி இல்லாமல் உயராமல் பார்த்துக்கணும். இதுதான் ஒரு நல்ல அரசோட கடமை. நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஒரு அவங்க வீட்டு அதிகாரி ஐஏபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து நீதியரசர் பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லா அரசு பள்ளியில் தான் படிக்கணும். எல்லா அரசு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரைட், ஓகே. நீங்கள் வந்து வாக்குகளை வணிகமாக மாற்றிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதிக வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான். இன்றைக்கி இந்த பெண் வாக்காளரை நீங்கள் கவரணும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக வணிக ரீதியில் போனீங்கன்னா ஒரு பேஸ்ட் வாங்கினீங்கன்னா ரெண்டு விதமான கம்பெனி இருக்கும். ஒன்று 30 ரூபாய்க்கு பேஸ்ட்டு, இன்னொன்று 30 ரூபாய்க்கு பேஸ்ட்டோட ப்ரெஷ்ஷு. எதுக்கு போவாங்க? அதாங்க பேஸ்ட்டோட ப்ரெஷ்ஷுக்கு தானே. அது வந்து வணிகத்துக்கு சரிப்பட்டு வரும். நம்மளே ஆளக்கூடிய, நம்மால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வணிக ரீதியாக இல்லாமல் மக்களோட மக்களாக மக்கள் சேவை செய்கின்றவனா, அது சமூக நீதி பின்பற்றுவனா, அதே மாதிரி எது நம்ம மனித நேயத்தோடு நடந்தக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை தான் பார்க்கணுமே தவிர சிம்பிளை பார்க்கக்கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஆராய்ந்து பகுத்தறித்தோடு அவனுக்கு வந்து ஓட்டு அளிக்கணும் தான் எங்களுடைய கேட்கணும். தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற உச்சபட்ச வேட்பாளருடைய செலவு வந்து 40 லட்ச ரூபாய். ஒரு எம்எல்ஏ அவங்க தொகுதிக்கு 40 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க வந்து அந்தந்த திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் போகும்போது இலவசமா சீட்டு கொடுத்துறாங்களா? கண்டிப்பா. நாம் தமிழர்ல 40 லட்சத்துக்கே வேலை இல்லை. 40 லட்சமே அவங்களுக்கு செலவாகாது நாம் தமிழர்ல. இல்ல, நான் கேட்குறேன்னா காசே இல்லாம 4 கட்சியிலும் சீட்டு கொடுத்துறாங்களா? நாம் தமிழர்ல காசே இல்லாமல் சீட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க ஒரு ஆள் தான் சரி பாதி பெண்களுக்கு. நாம் தமிழர் விட்டுருவோம். இப்போ காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் சீட்டை கொடுக்குறாங்கன்னா அப்ப அவர் சம்பாதிக்கிறதான வேலையை பார்ப்பாரு. மக்களுக்கு அது வந்து அவங்க கட்சியோட பிரச்சனை, அதுக்குள்ள இல்லை. மக்கள் ஓட்டு போடுற பிரச்சனைக்குள்ள நிற்கிறேன். சரி, இன்னைக்கு 15 கோடி திமுக அரசு பார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 கோடி கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் எங்கே இருக்குது, 15 கோடி எங்கே இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அரசு கட்சி அது வந்து 12 கோடி பார்க் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு. கரெக்டா? இவ்வளோ பணத்தை இந்த 2 பிரதான ஆளுங்கட்சி எதிர்கட்சியுமே பார்க் பண்ணதுன்னா பணத்தை வாங்கியிருந்தானே ஓட்டு போட போகிறாங்க. பணத்தை வாங்கியிருந்தானே ஜனங்க
ஓட்டுக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் கொடுக்க தானே போகிறாங்க. மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் 5 வருஷமாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அப்போ எங்களுக்கு என்ன பலன்? நீங்கள் ஒரு சரியாக ஒரு ரோடும் போட மாட்டேங்கிறீங்க, தண்ணி வசதியும் வைக்க மாட்டேன்றீங்க, அதாவது ஒரு முறை ஓட்டுக்கு நீங்கள் பணமும் கொடுக்குறீங்க, அதையும் வாங்கக்கூடாது. இந்த 500 ரூபா இல்லை, இந்த 500 ரூபா 1000 ரூபா வாங்கி ஓட்டு போட்டால் இதெல்லாம் சரியாயிடுமா? அட்லீஸ்ட் ஓட்டு உரிமைன்றது என்ன? மக்கள் தன்னை தானே தேர்ந்தெடுக்க முடியாது, தன் சார்பில் ஒரு ஆள் அங்கே போய் சட்டமன்றத்தில் பேசணும், அதுக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோம். அவனே லஞ்சம் பண்ணி அவங்க கையில் வாங்கி நீ ஓட்டு போட்டோம்னா அது எப்படி சரியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எம்எல்ஏவுடைய தொகுதி நிதி என்பது 3 கோடி ரூபாய். ஸோ அந்த 3 கோடி ரூபாய் ஒழுங்காக செலவழிக்கப்படுகிறதா? அதான் அப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லைங்க, அதுதான் சொன்ன எழுதப்படாத சட்டம். எம்எல்ஏ நிதியாக இருந்தால் அது கணக்கே கொடுக்க தேவையில்லை. 20% மினிமம் கமிஷன் எம்எல்ஏக்கு. அதில் எம்பி நிதியாக இருந்தால் 5 கோடி, அது கணக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சரியாக போய் சேர்ந்தாலே மக்கள் வந்து அந்த 3 கோடி வாங்காமல் ஓட்டு போகிறதுக்கு தயாராக. ஒரே ஒரு விஷயங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சி செய்த ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி இது வரைக்கும் விமர்சனமே பண்ணலைங்க. 4500 கோடி செலவு பண்ணாங்க இதுலேருந்து. அப்போ அந்த காலத்தில் கலைஞர் பண்ண மாதிரி இப்போ வந்து மழைநீர் குடிநீர் நேரம் அடிச்சாருங்க, ஒரு அடி தண்ணி வந்துதா? ஆட்சி ஆரம்பிக்கும் போது போட்ட பாதாள சாக்கடை தண்ணி, இது குடிநீர் தண்ணி, மழைநீர் தண்ணி, தண்ணி எங்கேருந்து போனோம்? இங்கேருந்து பீச் மெரினாவில் போய் கலக்கணும். பக்கத்தில் கூவம் இருக்குது, அதில் விட்டால் தானாக போய் கலங்க. எல்லாமே அங்கங்கே கூவம் இருக்குது, கொசத்தில் ஆறு இருக்குது, ஜாயின் பண்ணி விடலாம். அதெல்லாம் பண்ணால் புதிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த சிமெண்ட் ரோடு போடுறேன், பாதாள சிமெண்ட்டு கால்வாய் அமைப்பிக்கிறேன், இது மாதிரி பண்ணாங்களே. இது கூவம் சுத்தப்படுத்துறது கடைசியா முதல்ல ஏரி பக்கம் போவாங்க, ஏரி சுத்தப்படுத்த ஆரம்பிப்பாங்க, அப்புறம் குளத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இது கேளுங்க, இது ஒரு பெரிய சூட்சம் இருக்குது, நிறைய அளவுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இது எல்லாமே ஆற சுத்தப்படுத்தினாங்க, கடைசியாக போனாருங்க எங்க ராமேஸ்வரத்தை சுத்தப்படுத்துறான், கடலை சேது சமுத்திரம் போட்டாங்க. ஏதாவது நடந்துதா? ஏதாவது சேது நடந்துதா? சேது சமுத்திரத்தை கொண்டு இதெல்லாம் காங்கிரஸும் திமுக ராமர் பாலம் லட்சுமணன் பாலம், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்லை, பிஜேபி தானே முட்டு கட்டப்பட்டது, எல்லாம் போட்டீங்க. இந்த ஏன் தெரியுமா இந்த விஷயத்தை சொல்ல விடுங்க. என்ன ஆற சுத்தம் பார்த்தோம்னா மழை ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு ஃப்ளட் வரும். அதில் இப்போ நீ சுத்தம் பண்ணனாலும் தெரியாது, மூடி மறைஞ்சிடும். சரி, இதுக்கு ஐயா கலைஞர் ஆரம்பிச்ச திட்டம் இல்லம்மா, பொதுப்பணித்துறையில கலைஞர் ஐயா சைதாப்பேட்டில் நிற்கும் போது ஆரம்பிச்சார் இந்த ஊழல் திட்டத்தை. எந்த ஊழல் திட்டத்தை? இது மாதிரி தூர்வாடுறேன், குளத்தை தூர்வாடுறேன், இந்த திட்டத்தை கட்சியை அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணியும் இதே போல தான் பண்ணாரா? ஏங்க அவங்களாம் இவங்க ஏன் பண்ணாருன்னு கேட்டால் அவங்களாம் இதே தான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ணாங்க. அதை தான் கேட்குறாங்க, இதில் மாற்று கருத்தே இல்லை. இவங்க போட்ட ரோட்டில் அவங்க பஸ் விட்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது மாதிரி எதுக்கு இந்த தண்ணியில் இப்படி மாத்திடுவீங்க? எப்படி சார், எனக்கு புரியல என்ன விஷயம். பேச விடுங்க, நான் பேசல மட்டும் நான் தான் சொன்னேன். இந்த காவா தூர் வாடுறது, மழைநீர் கடிகள் என்ன சொன்னாங்க? போன வருஷம் கேட்டிங்கன்னா 85%, அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டிங்கன்னா 85%. ஏன் அந்த 85லேருந்து 100 ஆகலை? எந்த இல்ல எல்லா இடத்துலயும் அது கொசு பண்ணையா மாறிச்சு. சரி, ஓகே, நீங்க நடக்கிறத பேசுறீங்க, நான் நடக்க போறது இல்ல. இத பத்தி யார் பேசணும்? நம்ம தான் பேசணும். இல்ல எடப்பாடி பேசணுமா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர் பேசணுமா? 4500 கோடி எங்கேயான்னு கேட்டுருக்குமா இல்லையா? ஏன் கேட்கல? அவர் 4500 கோடி கேட்டா வந்து இவர் வேற ஒரு கேள்வியை முன் வைப்பார்ல. ஆளுங்கட்சியும் கேட்கல, ஆளுங்கட்சி செய்து முடிக்கல, ஆட்சியே போயிடுச்சு, செய்து முடிக்கல. எதிர்கட்சி கேட்கவே இல்லை, வாயா தர. திமுக அதிமுக மறைமுக கூட்டணியில இருக்கா? இதுதான் சொல்றேன். அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனும் எடப்பாடி சொந்தக்காரன். 4500 கோடி கான்ட்ராக்ட், இந்த மிஷினரி அங்கங்க இது நீங்க எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் தோண்டி போட்டு தான் கிடக்குது. எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல தண்ணி போச்சுன்னு காமிக்க சொல்லுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணையமொழியாக இருக்கக்கூடிய அகமது ரியாஸ், சொல்லுங்க. இந்த ஃப்ரீ பீசஸ் என்பது திட்டமிட்டு தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீ ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து மக்கள் வந்து அதிகாரமாக எம்எல்ஏட்ட கேட்க முடியாது. நீ தானே ஓட்டுக்கு நீ வாங்கிட்ட, அதுக்கப்புறம் ஏன் கேட்குற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. அதை அங்கே ஆவின் வைத்தியநாதன் மீண்டும் ஒரு முறை சுற்றி காட்டியிருக்கிற உங்களுடைய பதில். இல்ல 15 கோடி ரூபாய் கொடுத்து விட்டுருக்காங்கன்றத அண்ணன் பார்த்த மாதிரியே சொல்றாங்க. எனக்கு அது ஒரு விஷயம் இல்ல கொடுக்காம தான் போன வாட்டி கம்யூனிஸ்ட் 10 கோடி கொடுத்தது, கையும் களமா பிடிச்சாங்க, அக்கௌண்ட்லயே வந்தது. இந்தியன் பேங்க்ல கம்யூனிஸ்ட் கட்சி 10 கோடி, அதாவது டீ குடிச்சிட்டு வேலை செய்யற கட்சிக்கே 10 கோடி ஒரு கேண்டிடேட் கொடுத்தாங்க. பெண்டிங்ல இருக்கு 4 கோடி ரூபாய் வழக்கு பெண்டிங்ல இருக்கு ஐயா. ட்ரெயின்ல மாட்டிச்சே
மறந்துடாதீங்க. ஏன்னா இப்போ மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா 55 லட்சம் கோடி கடனாக இருந்த இந்திய இன்னைக்கு 195 லட்சம் கோடியா மாற்றி இருக்கீங்க. ஆதாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில் மழைநீர் குடிக்கிறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. பிஜேபிக்கு கேள்வி அவர் பிஜேபி பதில் சொல்லுங்க. என்னுடைய முதலுக்கு பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கு அவங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். பதில் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. பதிலா இல்லாமலாம் இல்ல. நாங்க வந்து இல்லாத பதில் 90% மாறி இருக்கா? இல்ல 85 அனுமதி ஆன்லைன்ல பேசுங்க. பேசுங்க இல்ல வரியால் வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்களா? அதனால மக்கள் பாதிக்காதவாறு வரி போடுவாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் படித்த மேதை, இவரு வரி போடுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இருக்க போறோம். ஒரு விஷயம் தான், வரி என்பதே மக்களை பாதிக்கக்கூடியதா? அது எப்படி மக்களை பாதிக்காத வரி போடுவாங்க? எனக்கு புரியலையே. ஒரே அந்த பேட்டியில பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறாருங்க. இப்ப வெங்கடேசன் சொல்லிட்டோம், மத்திய அரசு வாங்கியிருக்க கடன் அது யார் நம்பி வாங்கியிருக்கீங்க? மக்களை எங்க தள்ள போறீங்க நீங்க? அதானிக்கு அம்பானிக்கு வேலை செய்ய ஒரு வேலையாளா இருக்காரு இந்தியாவின் பிரதமர். இதுக்கு என்ன பண்ண போறீங்க? மக்களோட வளர்ச்சி பத்தி சிந்திங்க. மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய கட்சியா நாங்க இருக்கோம். அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிரதமராக வந்திருக்கிறார் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள். அவர் வந்து இந்த உலகத்தை சுத்திக்கிட்டு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஒரு விஷயம் செய்யலன்னு சொல்லிட்டு, ஏன் செய்யல? 505 வாக்குறுதிகள்ல 404 உங்க கண்ணுக்கு தெரியலையானா? அண்ணன் கிட்ட கேக்குறேன், 101 செய்யலன்றீங்க. செய்வோம், நிச்சயமா செய்வோம், செய்யாம விட மாட்டோம். நாங்க போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக தான் இருக்கும். மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும். ஒருவருக்கோ இருவருக்கோ பலன் பயக்கக்கூடிய ஒரு சில செயல்களாக இருக்காது. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுன்றது கூட எங்களுக்கு எண்ணமா தான் இருக்கு. எல்லாமே நாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கறதுக்கு இருக்கும். ஒரு விஷயம் தான், மக்களுடைய வளர்ச்சிக்காக எல்லா விஷயமும் செய்வோம். நீங்க பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சரி அகமது ரியாஸ், குறுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது 2021 காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை அன்றைய தலைவராக, தமிழக தலைவராக இருந்த மரியாதைக்குரிய KS அழகிரி அவர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. அதில் பிரதானமாக நீங்கள் வச்ச தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கில் 7 விடுதலை என்பது சாத்தியமில்லை, அதை நாங்கள் தமிழக அரசிடம் வலியுறுத்துவோம் அப்படின்னீங்க. ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கை பொய்த்து போனதே, 7 பேர் வந்து விடுதலை பண்ணாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதுல நாங்க தமிழக அரசு கிட்ட வலியுறுத்துவோம் சொன்னதை வலியுறுத்தி இருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியலன்னா இல்லை, அது வலியுறுத்தினா வந்து அவங்களுக்கு செவி சாய்ச்சிருக்கணுமே காங்கிரஸுக்கு. ஆனால் வந்து 7 விடுதலை முடிஞ்ச உடனே நேரடியாக பேரறிவாளன் வந்து முதலமைச்சரை வந்து நேரடியாக விமான நிலையத்தில் சந்திச்சு சொல்றேன். இந்த நேரடியாவே சொல்றேன், பாதிக்கப்பட்டது நம்மளை விட ராகுல் காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க? தன் தந்தையை கொலை செய்தவர்களை மன்னித்து விடுதலை செய்யக்கூடிய மிகப்பெரிய மாண்பு பக்குவம் அவர்களுக்கு இருக்கு. அதன் வெளிப்பாடு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்ப அவங்க ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் தெரியாம வந்து 2021 தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை தெரியாமல் தயார் பண்ணியார்களா என்பதை நம்ம அன்றைய தமிழக மாநிலத்துடைய தலைவராக இருந்த அண்ணன் KS அழகிரி அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஆனா இது அவர்களுக்கு தெரிந்து தயார் செய்ததா தெரியாமல் தயார் செய்ததான்றது ஒரு புறம் இருந்தாலும், குற்றம் செய்தவர்களை, கொலை செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய, தன் தந்தையை வாழ வேண்டிய வயதில் தன் தந்தையை கொலை செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பு ஒரு சிலருக்கு தான் உண்டு. அந்த ஒரு சிலர் நிச்சயமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்பதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். பிரியங்கா காந்தி அவர்கள் மன்னித்து விடுதலை செய்ததில் நாங்க பெருமை அடைகிறோம். இதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? சரி, ரைட், ஓகே. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சிந்தி இந்த தமிழ் மண்ணில் ரத்தத்தை சிந்தி இருக்காங்க. தமிழ் மண்ணிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. தமிழகத்தை என்றும் விட்டு தர மாட்டோம்னு சொல்றாரு. அந்த ராகுல் காந்தி அவர்கள் மன்னித்து விடுதலை செய்வதாக நாம எடுத்துக்கொள்ளலாம். அதுல என்ன தவறு இருக்கு? சரி, ரைட், ஓகே. அப்படி தொடர்ந்து 195 லட்சம் கோடி மத்திய அரசு கடன் வாங்கி இருக்கு. அதுக்கு அந்த வெங்கடேசன் போறாரு. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காங்கிரஸ் இந்தியாவை சிறப்பாக ஆண்டு கொண்டிருந்தது. ஓகே ரியாஸ், சரி, ஓகே நம்ம கேட்டலாம். அப்படியே இணைப்புல இருங்க, சொல்லுங்க வெங்கடேசன். இவர் வந்து விடுதலையானது வந்து கோர்ட்டோடைய தீர்ப்பில் விடுதலை ஆயிட்டாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவும் எவ்வளோ ஒரு கல்லாட்ட ஆடுறாங்கன்றது அதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விடுதலை பண்ணிட்டாங்க, கோர்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு, அவர் வேலையை அவர் பார்க்க போகிறார். வம்படியாக பேரடி வாரில் தலைமைச் செயலத்துக்கு வரவழைச்சு
அவரை கட்டி பிடிச்சி அது பெரிய பேசும் பொருளாக. விமான நிலையத்தில் நடந்த ஒரு விஷயம் ஏதோ இருக்கட்டுங்க, நாட்டினுடைய முதலமைச்சருங்க ஒரு பிரதமருக்காக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருந்து தூக்கு தண்டனை போய் வெளியில வந்து விடுதலையானவரை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. இவர் திமுக தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னொரு 7 ஆண்டுக்கு முன்னாடியே விடுதலை ஆயிருப்பார். ஜஸ்டிஸ் சதாசிவம் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ அவர் வாயை விடுறாரு, அடுத்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன், இவங்களாம் ரிலீஸ் ஆக போகிறாங்கன்னு கொடுத்த உடனே இந்த பேரும் புகழும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கு திமுக அவசரமாக காங்கிரஸை தூண்டி விட்டு இந்த ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸ்டே வாங்கி சதாசிவத்தினுடைய ஆர்டரை நிறுத்து திமுக. அது கூட வரலங்க. அவர் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவித்து வெளியில வந்து திருந்தி வாழ போற ஒரு கைதி, அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஒரு பிரதமரை கொள்ள நினைத்ததுக்காக கோர்ட் சொல்லுது, நம்ம சொல்லல. பேரறிவாளன் குற்றவாளியா இல்லையான்றது கோர்ட்டோட முடிவு. ஆனா அவரை சிஎம் சந்திச்சா நீங்க ஒரு கேள்வி இல்ல. காங்கிரஸினுடைய கூட்டணியில் இருந்து ராகுல் காந்தி என்ன நினைப்பாரு, பிரியங்கா காந்தி என்ன நினைப்பாங்க, இவர் சொல்றாரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, மன்னிச்சிட்டாங்க, சரி மன்னிச்சிட்டோம், அவங்களும் மனிதர்கள் தானே. தன் தந்தை கொண்ட ஒருத்தரை வந்து ஒருத்தர் கட்டி தழுவி வச்சு ஒரு சிஎம் வந்து அது வந்து பெரிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வா பொதுவெளியில பதிவிட்டாருன்னா ஒரு மகனாக ஒரு மகளாக அவங்களுக்கு என்ன மாதிரி வலிக்கும். சும்மா வந்து அடிச்சு விடுறாரு ஒரு சும்மா, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இதே போன்ற வழிதான் எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் நீங்க போடுறேன்னு சொன்னீங்க, போடவே. அதுதான் வரேன், 15 லட்சம் வந்து போடுறான்லாம் அவங்க சொல்லல. தயவு செய்து அந்த காணொலியை முழுசா பார்க்கணும். உலகத்துல எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோ கருப்பு பணம், அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம சேர்த்தால் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போட முடியும். போடுவோன்னு சொல்லல, அவங்க கரெக்டா அதை கட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். 15 லட்சம் மோடி அவர்கள் ஒரு அக்கௌண்ட்ல போடுறான்னு சொன்னதை ப்ரூவ் பண்ணுங்க, நான் அரசியல் விட்டே போறேன். அரசியல் விட்டே போறேன். உங்களை குடிக்க வைக்கிறேன். இப்ப 13 வருஷம் ஆச்சுல, சொல்லுங்க சார், எவ்வளவு போட்டுருக்கீங்க சொல்லுங்க. 13 வருஷம் சார், காமெடி நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. நான் சொல்றேன், பதில் சொல்ல விடுங்க. உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். கடன் பிஜேபி அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கின கடனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் வரிசைப்படுத்த முடியும். உடான் திட்டத்துல இருந்து சிறப்பு ரயில்கள் இருந்து நமக்கு வந்து டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் கேரிடர்ல இருந்து புல்லட் ட்ரெயின்ல இருந்து நான் வந்து எல்லாத்தையும் வரிசைப்பட முடியும். நீங்க 5 லட்சம் கோடி கடனையும் 82,000 கோடி வட்டியும் கட்டுறீங்களா? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டுல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டுல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு இன்னைக்கு உலகத்திலே இன்னைக்கு வந்து அட்டல் பாலம் கட்டிருக்கோம், பாம்பேல போய் பாருங்க. காஷ்மீர்ல மிக உயர்ந்த பாலம் கட்டிருக்கோம், போய் பாருங்க. உடான் திட்டத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்கும் உடான் திட்டத்தில் ஏரோட்ரம் கொண்டு வந்திருக்கோம். இஸ்ரோல மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு, டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் நடந்திருக்கு, வந்தே பாரத் ட்ரெயின் வந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றேன், உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒண்ணு சொல்லுங்க. காலை சோறு போட்டேன், மத்தியானம் சோறு போட்டேன், நைட்டு சோறு போட்டேன், தூய்மை பணியாளர் சோறு போட்டேன், உங்களுக்கு சொம்படிக்கிறது ஒரு காங்கிரஸ். நீங்க என்ன செஞ்சாலும் சொம்படிக்கிறது ஒரு காங்கிரஸ் பக்கத்துல. என்ன செஞ்சாலும் சொம்படிப்பீங்களா? நீங்க அந்த சொம்புன்ற வார்த்தை தேவையில்லை. நீங்க என்ன செஞ்சாலும் சொம்படிப்பீங்களா? ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தியை கொன்ன ஒருத்தர் வந்த கட்டி ஆளி தழுவி குதூகலமா கொண்டாடுறாரு, அதை பார்த்து ரசிக்கிறீங்க. நீங்க ஒரு காங்கிரஸ்காரரா? நீங்க ஒரு காங்கிரஸ்காரரா? நான் கேக்குறேன், நீங்க ஒரு காங்கிரஸ்காரரா? நீங்க ஒரு காங்கிரஸ்காரரா? நீங்க விட்டாதான் ஒரு வாய்ஸ் பேசுறீங்க. நீங்க ஒரு காங்கிரஸ்காரங்க. ஆமாங்க, ஆமா, அவர் மன்னிச்சார். உடனே மன்னிச்சுவீங்களா? நீங்க உடனே மன்னிச்சுவீங்களா? அவரை கட்டி பிடிச்சு கொஞ்சுவீங்களா? என்ன பைத்தியம் ஆகுறீங்களா? இருங்க, பதில் சொல்லிடுறேன். இருங்க, பதில் சொல். கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. நிறைவான கருத்து. டிவி ஓகே, நிறைவான கருத்து. எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. நாகநந்தி அக்கா சொன்னாங்க, கலைஞர் டிவி கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அவன் வீட்டுல டிவி இல்லையா? டிவி கொடுத்தது முழுக்க கேபிள் டிவி வருமானத்தை பெருக்குவதற்காக. சுமங்கலி கேபிள் விஷனின் வருமானத்தை பெருக்குவதற்காக மக்களை ஏமாத்துற திட்டம். முன்னாடி என் வீட்டுல டிவி இல்லையா? உங்க வீட்டுல டிவி இல்லையா? என் வீட்டுல டிவி இல்லையா? கலைஞர் டிவி குத்தோட நமக்கு கண்ணு வருதா? கண்ணு தெரியுதா? வண்ணை தொலைக்காட்சி அப்பதான் தெரியுதா கண்ணு? யார் வீட்டுல டிவி இல்லையா? இப்ப வருமானத்தை பெருக்குவதற்காக அவங்க கொண்டு வந்த திட்டம். மத்திய அரசு வாங்கியிருக்க கடன் ஒவ்வொன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காங்கிரஸ் பீரியட்ல பெட்ரோலுக்கு நீங்க வாங்கின பாண்டுக்கு இன்னைக்கு வரை வட்டி கட்டிட்டு இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தெரிஞ்சுக்க. நிறைவான கருத்து, இந்த ஃப்ரீ பீஸ் பத்தி அறிவிப்பு பத்தி உங்களுடைய நிறைவான கருத்து. ஒண்ணு இல்லைங்க, இவர்கள் எல்லாம் வந்து கவர்ச்சியான திட்டத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் நினைச்சாங்க, இன்க்ளூடிங் அதிமுக. ஆமா, அதிமுக கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 கடன் உங்கள்ட்ட டாபிக் சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்ச? இப்ப என்கிட்ட மேடையில் ஏறி ஒருத்தர் சொன்னாருன்னா நான் கீழே இருந்து கேள்வி கேட்பேன், ஏன் நீ நீட்ட நீக்கல?
நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோ ஏன் நிக்கல கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்லணும்ல அவங்க சொல்லுவாங்கல்ல. அப்ப நீங்க 2021 நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத நீங்கள் புதுசா ஒரு 525 குத்தி எந்த படத்தை ஓட்டி மக்களை முட்டாளாக்குறீங்க? நன்றி நன்றி நன்றி. திரு ரியாஸ், உங்களுடைய நிறைவான கருத்து. முடிக்கணும்னா அதுக்கு மத்தியில ஆட்சிக்கு வரணும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராத அளவுக்கு ஓட்சோரி மூலமாக, வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சி கட்டில வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க. நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா இமாச்சல் பிரதேஷ்ல? ஓட்சோரி மூலம் தான் நீங்க ஆந்திரால ஜெயிச்சிருக்கீங்களா? ஓட்சோரி மூலம் தான் நீங்க கர்நாடகால ஜெயிச்சீங்களா? ஓட்சோரி மூலம் தான் நீங்க 90 எம்பி ஜெயிச்சீங்களா? ஓட்சோரி காங்கிரஸ் அது? காங்கிரஸ் ஓட்சோரி காங்கிரஸா? காங்கிரஸ் ஓட்சோரி காங்கிரஸா? ஓட்சோரி காங்கிரஸா? ஓட்சோரி காங்கிரஸா? நான் கேக்குறேன். ஓட்சோரி மூலம் தான் 4 மாநிலம் ஜெயிச்சீங்களா? இன்னைக்கு கேரளால மாநகராட்சி ஜெயிச்சீங்களா? ஓட்சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? கேரளால 18 எம்பி ஜெயிச்சீங்களா? ஓட்சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? ஓட்சோரி காங்கிரஸ், ஓட்சோரி காங்கிரஸ், ஓட்சோரி காங்கிரஸ். சரி ஓகே, நிறைவான கருத்து. நன்றி நன்றி நன்றி. அப்படியே என்ன இருங்க சார், உங்களுடைய நிறைவான கருத்து. சார், திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கும் தரிசு நிலத்தை 2 ஏக்கர் தரேன்னு சொன்னாங்க. இல்லை திறந்தாங்களா? அது மாதிரி பிஜேபி 15 லட்சம் தரலாம், அவ்வளோ பணம் வெளிநாட்டில் சுவிஸ் பேங்க்கில் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்களால மீட்டு எடுத்துன்னு வர முடியல, தரவும் முடியல. மக்கள் வந்து நம்ம தான் அதுக்கு தான் சொல்லணும், இந்த மாதிரி உழைக்காமல் கிடைக்கிற எந்த பணத்துமே அது வந்து சரியா வராது. இப்போ அறிவிப்பு 8000 ரூபாய் கூப்பன், ஃப்ரிட்ஜு, 4000 ரூபாய் பட்டதாரி, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து மயங்குவாங்களா? இதுல எந்த தேர்தலுக்கு உங்களுக்கு ஹீரோவா தெரியுது? இந்த தேர்தலுக்கு ஹீரோவா இருக்கு அப்படின்னு சார், ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே 12 லட்சம் கோடி மக்களோட வரி பணத்துக்கு கடன் வாங்கியிருக்கிறோம். இதுக்கே போய் எங்கே போய் அடைக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அரசு எந்த அரசு வந்தாலும் திவால் ஆகும். ஓகே, இவங்க ஆட்சிக்கு உங்களுக்கு இந்த அரசு திவால் ஆயிடுச்சுன்னா, அரசு ஊழியருக்கு பணம் கொடுக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஆட்சி மத்திய அரசு கைக்கு போயிடும். எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஓகே, அரசு ஊழியருக்கு பணமே கொடுக்க முடியல, ஒரு மாதம் சம்பளம் கொடுக்க முடியலன்னா திவால் அரசு இது. இன்றைக்கே திவால் லாவையில் திமுக அரசு இருக்குது, திவால் திமுக அரசுன்னு தான் சொல்லணும். இந்த தருணத்தில் போய் இன்னும் மேலும் மேலும் நான் வந்து 8000 ரூபாய்க்கு தரேன், 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம், 8000 ரூபாய்க்கு டிவி வாங்கிடலாம், 8000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கிடலாம், 8000 ரூபாய் ஒரு 8000 எத்தனை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? மாதம் 8000 ரூபாய் எங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எங்கெங்க இருக்கு? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே தாலிக்கு ஏற்கனவே தாலிக்கு தங்கம் இல்லை நல்ல விஷயம் இல்லை ஏற்கனவே தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க, லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க, பசங்களுக்கு கொடுத்த சைக்கிளை நிறுத்திட்டாங்க, அம்மா இல்ல ஆடு மாடு அம்மா கொடுத்ததை நிப்பாட்டிட்டாங்க, மிக்சி கிரைண்டரை நிப்பாட்டிட்டாங்க, எல்லா ஸ்கூட்டர் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு தாங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்குது இந்த அரசு. இன்னும் எதை நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க திமுக அரசு. இது நிப்பாட்டிட்டு நீ எல்லாம் கொடுத்து இந்த பக்கம் உன் பாக்கெட்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் பின்னாடி பாக்கெட்ல ஜேப்டி 10000 ரூபாய் அடிச்சுன்னு போறதில்ல, மக்களோட வரி பணத்தை போட்டு சொரண்டதுல எதுக்கு இந்த 1000 10000? ஓகே ஓகே, நன்றி. நாகநந்திரி, உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தும். சார், ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் பேசிக்கணும். இப்ப வெங்கடேசன் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. ஏன் இவ்வளவு கோடி கடன் ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டு தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா அதை பத்தி பேசுறதுக்கு அவங்க யாருனாலும் முடியாது. ஆனா நீங்க இப்ப சொல்லுங்க திவால் திமுக, அதெல்லாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. திமுக தான் கிட்டத்தட்ட 0. சார் அதான் சார் சொல்றேன், நிறைவான கருத்தா சார் 0.07 தான் இருந்துச்சு. அப்படி இருந்ததே இன்னைக்கு 11.19. 10 ஆண்டு காலத்துல 4.5 லட்சம் கோடி கலைஞரோட நிறைவான கருத்து. நிறைவான கருத்து மேடம், உங்களுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து. இந்த கேஸ் விஷயத்தை பத்தி அவர் பேசினார் சார். நிறைவான கருத்து இந்த ஒரே ஒரு விஷயத்தோட நான் நிறைவு பண்றேன் சார். கேஸ் விலை பத்தி அவங்க பேசினாங்கல்ல, ஒரு டன் கேஸ் $460 தான் 2025ல பிஜேபி அரசாங்கம் வாங்குச்சு வெளி சந்தையில இருந்து. ஆனா விற்க வேண்டிய அளவு 552 ரூபாய் விற்கணும். இன்னைக்கு இப்ப 2024 $1 இருங்க சார், $1 சார். எது நீங்க கம்மி பண்ணி மக்கள் யாரு அவ்வளவு விலைக்கு விற்கணும்?
கேஸ் மானியம் 100 ரூபாய்ங்க. கேஸ் மானியம் 100 ரூபாய்ங்க. கேஸ் மானியம் 100 ரூபாய்ங்க. ஓகே கேஸ் மானியம். நீங்க சொன்ன கேஸ் மானியம் 100 ரூபாய். 5 வருஷம் எங்களை ஏமாத்திட்டீங்க. 5 வருஷம் எங்களை ஏமாத்திட்டீங்க. 5 வருஷம் ஏமாத்திட்டீங்க. கேஸ் மானியம் தரேன், மானியம் தரேன், மானியம் தரேன். 5 வருஷமா என்ன மொட்டை அடிச்சிட்டீங்க. என்ன மொட்டை அடிச்சு கடைக்காரன் ஆக்கிட்டீங்க. இந்தியாவிலே நம்பர் 1 கடைக்காரன் மாநிலம். வயிறு எரியுது. மாநிலம் வயிறு எரியுது. நீங்க இது வரைக்கும் இந்திய அரசியல்லையே இல்லாத அளவுக்கு ஒரு கடனை வாங்கி வச்சிருக்கிறது பிஜேபி அரசு. இப்போ நான் சொல்றேன், நான் ஆவின் சார் பேசுவாரோட சொன்னேன் குடிநீர். மேடம் நேரம் இல்லை, நிறைவான கருத்து. மன்னிக்கிறோம் நிறைவான கருத்து. நம்பர் 1ல இருக்கு. நிறைவான கருத்து. ஒரே வரியில. அதனால இன்னைக்கு தேர்தல் ஹீரோவா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா மக்கள் நம்புவாங்க. சொன்னதை செய்தவர் தான் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். கவலையே வேண்டாம். 2026 எப்படி 2024 இவங்களுக்கு சரியான ஒரு அடி கொடுத்தோமோ அதே மாதிரி 2026 இந்த தேர்தல் அறிக்கை வச்சு மாசா ஜெயிப்போம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2.0 வந்துதான் தீரும். அது இவங்க நன்றி. நிகழ்ச்சி கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசி நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்போடு நாளை விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.